இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அநேக தேவ பிள்ளைகள் எங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாளில், திருமண நாட்களில் நீங்கள் எங்களுக்காக எங்கள் பெயரை சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி அவங்களுடைய பேர் அனுப்புகிறாங்க. என்ன ஒன்று, நாளைக்கு பிறந்த நாள், நாளைக்கு திருமண நாள்னா இன்னைக்கு அனுப்புகிறாங்க. அதை நாங்கள் பதிவுகள் செய்து போடுவது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும். பிறன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பேரன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய பிறந்த நாட்களில், திருமண ஆண்டுகளில் நாங்கள் குறிப்பிட்டு உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால், குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே உங்கள் பெயரை தெளிவாகவும், உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களுடைய அந்த தேதிகளை மிக தெளிவாகவும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பும்படி நான் அன்பை கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே உங்களுடைய ஜெப குறிப்புகளை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. உங்களை நல்லா வச்சுக்க போறாரு. ஆண்டவருடைய மேலான கரங்கள் உங்களை அடுத்த அபார வளர்ச்சிக்கு ஏதுவாக அழைத்து கொண்டு செல்ல போகின்றது. என்ன, ஆண்டவர் நடத்தக்கூடிய அந்த உயரங்களுக்கு நீங்கள் செல்ல ஆசை இருந்தாலும், அந்த உயர்ந்த அடுத்த நிலை அடைவதற்கு சில தயக்கங்கள் நமக்குள்ளாக வரும், சில பயங்கள் நமக்குள்ளாக வரும். இந்த விஷயத்தை செஞ்சா ஒரு வளர்ச்சி, இந்த காரியத்தை முடிச்சா ஒரு வளர்ச்சி, இதை கத்துக்கிட்டா ஒரு வளர்ச்சி, இங்க போனா ஒரு வளர்ச்சி, இதன் மூலம் ஒரு வளர்ச்சி. ஆனா அங்க போக பயமா இருக்கு, இதை செய்ய பயமா இருக்கு, இதை கத்துக்க பயமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? நீங்க நல்லா யோசிக்கணும், எதுக்காக பயம் வருதுன்றது நீங்க யோசிக்கணும். 2 விஷயம் இருக்குங்க. நல்ல விஷயத்த, உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான விஷயத்தை நீங்க செய்யும் போதும் பயம் வரும். கெட்ட விஷயத்த, பாவமான விஷயத்த, தப்பான விஷயத்த நீங்க செய்ய துணிகரம் கொள்ளும் பொழுதும் பயம் வரும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கெட்ட விஷயத்த செய்யறதுக்காக ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அதை பத்தி நான் பேசல. ஒரு நல்ல விஷயத்த நீங்க செய்ய போறீங்க, ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்க போறீங்க, பிசினஸ்ல நீங்க டெவலப் பண்ண போறீங்க, ஒரு நெக்ஸ்ட் ஷிஃப்ட் நீங்க அடையிறதுக்கு, ஒரு அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைவதற்கு சில நபரை நீங்க சந்திக்க போறீங்க, ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக ஒரு காரியத்தை நீங்க எடுத்து நடப்பிக்க போறீங்கன்னா ஒரு பயம் வரும். ஐயோ, அது ஒரு பெரிய சவால்பா, பெரிய தலைவலிப்பா, ஐயோ அது பெரிய சிக்கல்பான்ற மாதிரிலாம் நமக்குள்ள சில தயக்கம், சில சலிப்பு, ரிஸ்க் எடுக்க தயங்கி ஒரு கம்ஃபர்ட் சோன்லயே நம்ம இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயம் வந்த உடனே முன் வச்ச காலை பின்னுக்கு வச்சிருவோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல விஷயத்த நீங்க துவக்கிறதுக்கு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறதுல தான் உங்க வளர்ச்சியே இருக்குன்றத நீங்க மறந்துடவே கூடாது. நீங்க பயப்படுற விஷயத்துல தான் உங்க வளர்ச்சியே இருக்குங்க. அதை தயவு செய்து மறந்துடாதீங்க. பயப்படுறீங்களா? படிக்கிற விஷயம் மேற்கொண்டு படிக்க பயப்படுறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயம் வந்தாலும் பரவாயில்ல, படிச்சிருங்க. அதுல தான் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. பிசினஸ் விஷயம், ஊழியத்துக்கு அடுத்த விஷயம், குடும்ப நல்வாழ்வுக்கு அடுத்த விஷயம், வாழ்வின் வளர்ச்சிக்கான ஒரு விஷயம், ஸ்ட்ராங்கா இறங்கும் போது ஒரு பயம் வரும், அச்சம் வரும். அதுல தாங்க உங்க வளர்ச்சி இருக்கு. தாவீது அவன் எங்கேயோ யாருக்கும் தெரியாத, அட்ரஸே இல்லாத, அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ எதிர்பார்க்காத சூழ்நிலையில கோலியாத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சவாலான சூழ்நிலை வருது. எல்லாரும் பயப்படுறாங்க. மனுஷங்க தானே, பயம் வரும். உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், என் தாவீதுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். தாவீதே சொல்றாரு, நான் பயப்படுற நாள்ல கர்த்தரை நான் நம்புவேன். அவருக்கு ஒன்றும் பயம்லாம் வராமலாம் ஒன்றும் இல்லை, அவருக்கும் பயம் வந்திருக்கும். ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பயப்படுற இந்த விஷயத்துல தான்
என் உயர்வே அடங்கியிருக்கு. நான் பயப்படுற இந்த விஷயத்துலதான் என் வெற்றி அடங்கியிருக்கு. அநேகர் முதுகு காட்டி செல்லும் பொழுது இவர் முன்பதாக வந்து எந்த விஷயம் செய்ய தடையை பயம் ஏற்படுத்துகிறதோ அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறாருங்க. உயர்வு வந்துருச்சுங்க. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து செல்லும் பொழுது இயேசுவோடு கூட சேர்ந்து கடல் மேல நடக்கிறதுக்கு யாருக்கும் துணிவு வரல, பயந்து நடுங்குறாங்க. பேதுரு மட்டும்தான், ஆண்டவரே நடப்பது நீரே, ஆனால் நானும் நடக்க கட்டளையிடும் சொன்ன உடனே ஆண்டவர் கட்டளையிட்டார். பேதுரு கடல் மேல நடந்தாரு. எத்தனை பெரிய ஆச்சரியம்! சரித்திரம் படைச்சிட்டாருல, கடல் மேல நடந்த ஒரு மனுஷன் சொல்லிட்டு. பயம் வந்துச்சு, ஆனா அந்த பயத்தை செஞ்சாரு பாருங்க. அந்த பயத்துல தான் அவருடைய உயர்வே இருந்துச்சு. ராஜா அழைக்காமல் யாரும் ராஜாவுக்கு முன்பதாக, ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்க முடியாது. நின்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ராஜா அழைக்காமல் யாரும் அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. எஸ்தர் தைரியமா வரா. பயம் இருந்துச்சுதான் எஸ்தருக்கு. ஆனா எஸ்தருக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த பயத்துல தான் என் வளர்ச்சியே இருக்கு, இந்த பயத்துல தான் என் முன்னேற்றமே இருக்குன்னு சொல்லி பயந்த விஷயத்தை செய்யறா. 127 தேசத்தினுடைய பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டாள். நீங்க நல்லா இருப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு எது உங்களை தடுக்குது? நல்ல விஷயம், வாழ்வின் முன்னேற்றத்துக்காக, நல்வாழ்வுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பயமா இருக்கா? துணிஞ்சி துணிகரமா செஞ்சிருங்க. அந்த பயத்துல தான் உங்க உயர்வே அடங்கியிருக்கு. அந்த பயத்துல தான் உங்க வளர்ச்சியே அடங்கியிருக்கு. நல்ல விஷயத்தை செய்ய பயம் வந்தாலும் பயப்படாம செய்யுங்க. ஏன்னா அப்பா சொல்றாங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தண்ணீரை கடக்க பயப்படுறியா? ஜலப்பிரவாகம் வெள்ளம் அடிச்சுட்டு போது பயப்படுறியா? சாவமாட்ட, பயப்படாத. கால வெய்ய, நான் கூட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். அக்கினி நெருப்பு அழிச்சிடும் பாக்குறியா? பயப்படாத, கால வெய்ய, துணிஞ்சு இறங்கு, நான் உனக்கு கூட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். அக்கினி ஒண்ணுமே உன்னை பண்ணாது. பல விஷயம் ஆரம்பிக்கும் போது நமக்கு பயமா இருக்கும். செஞ்சு முடிச்சிட்டு திரும்பி பாருங்க, இந்த விஷயத்தை பார்த்துதான் நான் பயந்துட்டேனா? ஆம் அன்பானவர்களே, பயப்படாதீர்கள். அப்பா சொல்றாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வை, வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வை. பயமா தான் இருக்கும், கம்ஃபர்ட் சோன்லயே இருக்காத. அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வா, அதை விட்டு வெளியே வா. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவு திடல்ல இந்த பொருட்காட்சியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நாங்கள் எங்கள் உறவினர்கள்லாம் அந்த தீவு திடலுக்கு சென்றிருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. அப்போ எங்கள் கூட ஒரு அக்கா வந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்க, எங்களுக்கு ராட்டினத்துல போய் சுற்றணும், பெரிய ராட்டினம், ஆசாசியா போய் ராட்டினத்துல சுற்றணும். அந்த அக்கா வயசுல பெரியவங்க தான், ஆனால் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, ராட்டினத்துல நான் வரமாட்டேன், அது தலை சுத்தும், அது அப்புறம் வாமிட்டிங் வரும், குடலை பெறட்டும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு. கூட வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அக்காவை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு ராட்டினத்துல உட்கார வச்சுட்டாங்க. இப்போ ராட்டினம் சுத்துது, சுத்தி முடிச்சுட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டோம். அந்த அக்காவும் வெளியே வந்தாங்க. இவ்வளவுதானா? ராட்டினம் ரொம்ப பயமுறுத்தும், அப்படியே தலையை பெறட்டும், குடலை பெறட்டும், அப்படியே தலை சுத்தும், கண்ணெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும், அப்படியே நம்மளை போட்டு வாட்டி வதைக்கும். என்னென்னமோ நான் யோசிச்சு கற்பனை பண்ணி தப்பா நினைச்சு வச்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயமாவே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்களேன். இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. நமக்கு நிறைய ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்வில் உயர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? அடுத்த நிலை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? இதே ப்ரோக்ராம்ல இருக்காதீங்க. ஒரு கால் எடுத்து வைங்க. உங்க நல்வாழ்வு வளர்ச்சிக்காக ஒரு கால் எடுத்து வைங்க. பயந்தாலும் வைங்க. அந்த பயத்துல தான் உங்கள் வளர்ச்சி இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அடுத்தது நீங்க பாப்பீங்க, உங்க கூட சமகாலத்துல இருந்த எல்லாருமே அந்த பயந்து 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 அப்படியே ஒரே நிலையில இருப்பாங்க. நீங்க மட்டும் அவங்கள விட பல மடங்கு முன்னேறி சென்று உயர்ந்த நிலையில நீங்க இருப்பீங்க. ஆகவே
பயப்படுகிற விஷயத்துல தான் உங்க உயர்வே இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு துணிச்சலா நல்ல விஷயத்தை செய்ய களத்துல இறங்குங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இறங்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் காண்கின்ற அன்பு சகோதரர் பானு சந்தர், அன்பு மகன் வி ஈஸ்வர், அன்பு பிள்ளைகள் அக்ஷித் பிரபாகரன், அக்ஷரா பிரகதி மற்றும் அன்பு மகள் FJ அனுரியா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் டி சுந்தர்ராஜு, சிஸ்டர் எஸ் சண்முககனி, அன்பு சகோதரர் ஜே சைமன், சிஸ்டர் எஸ் எலிசபெத் ராணி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண்றாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், நல்ல உயரத்திற்கு வர வேண்டும் என்ற விருப்பங்கள் உடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் ஒரு பயம், தேவையற்ற பயம் உடைய பிள்ளைகளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீர் அவர்களுக்கு உணர்த்துவீராக. நீ பயப்படாதே, தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். அக்னியில் நடக்கும் போதும் நீ வேகாதிருப்பா என்று சொல்லியிருக்கிறீரே. பல சவால்கள் தண்ணீரை போல நெருப்பை போல இருக்கலாம், இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்ற ஒரு உன்னதமான புரிதலை தந்து பயப்படுகிற அந்த விஷயத்தில் தான் எங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது என்றதான உணர்வுதனை உடைய பிள்ளைகளுக்கு தந்து தைரியமாய் நற்காரியத்தை செய்ய, நல்ல விஷயத்தை செய்ய, வாழ்வின் வளர்ச்சிக்கான காரியத்தை துணிந்து செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தருவீராக. இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். தேவனை வலக்கரம் நீட்டி நீருமுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க செய்வீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான நாட்களை, வருடங்களை உடைய பிள்ளைகள் காண செய்தருள வேண்டுமென அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.